இன்ன வரைக்கும் நமக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல்ல தான் நம்ம எங்கேயா இருந்தாலும் போகிறோம் வாரம் எல்லா விஷயமும் பண்ணுறோம். அது எப்போ எந்த நேரம் என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால தான் நான் இப்போ இந்த காணொலியிலேருந்து பதிவு செய்கிறேன். அதாவது இறந்ததுக்கு பிறகு ஒரு குடும்பத்தை போய் சந்தித்து அவங்கள்ட்ட 1 லட்சம் கொடுக்குறேன், 2 லட்சம் கொடுக்குறேன், என் கிராமம் சார்ந்து கொடுக்குறேன், என் சங்கம் சார்ந்து கொடுக்குறேன், என் இயக்கம் சார்ந்து கொடுக்குறேன், என் கட்சி சார்ந்து கொடுக்குறேன் அப்படின்றதுல ஒரு பயனும் இல்லை. இருக்கும்போது பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் இந்த சமூகம். அதாவது என்னோட சிந்தனையிலும் செயலும் சரியாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் என்னை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஏன்னா இதை ஊடகம் தொடங்கி, அதாவது முதலாவதாக அணக்கரைப்பட்டியில் மல்லர் பெரியாத்தோட தலைவி அக்கா சுபாசினி மல்லத்தி, அண்ணன் தமிழ்மாறன் அண்ணன், ராஜா குடும்பம், இவங்கெல்லாம் ஒருங்கிணைச்சு அன்னை தான் அந்த மூவேந்தர் மீடியா மிகப்பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்துச்சு. அந்த தம்பி ரமேஷோட அந்த படுகொலை, இளைஞர் நல்லா படிங்க, மதுவிலேருந்து வெளில வாங்க, 10க்கு மேலே படித்ததோட்ட அதுக்கப்புறம் படிக்க மாட்டேங்கிறீங்க, அது வருத்தம் அளிக்குது, நாங்கள் ஏன் இப்படியெல்லாம் ஓடுறோம் அப்படின்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, என் சமூகம் இங்கெல்லாம் பாதிக்கப்படுது, அந்த இடத்துல என்னோட கால்கள் பயணிக்கும் அப்படின்னு தம்பி தீபக் பாண்டியன் போன வருடம் 2023 தம்பி தீபக் பாண்டியன் நம்மளோட மூவேந்தர் மீடியாவில் அங்கே ஐயாவோட நினைவரத்தில் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தம்பி தீபக் பாண்டியன் தூக்கி வச்சு கொண்டாடலை. பரவாயில்ல, அண்ணே நல்ல ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அப்படின்னு அந்த வீடியோவை எடுத்து எல்லா பக்கமும் பெருசாக கொண்டு போகலை. ஆனால் தம்பி இறந்ததுக்கு பிறகு அந்த காணொலி நம்மளோட மூவேந்தர் மீடியாவில் எடுத்து எல்லா பக்கத்தும் தெரியுது. அப்போ என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ் மலர். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, பல நாட்களாகவே இந்த ஒரு விஷயத்தை நம்ம மக்கள் பார்வைக்கு கொண்டு போமா வேணாமா, இந்த கருத்தை நம்ம பதிவு செய்வோமா வேணாமா, இல்லை இந்த கருத்தை நம்ம பதிவு செஞ்சோம் அப்படின்னம்னா நம் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தின் மீது பற்றுள்ள உணர்வுள்ள இந்த சமூகத்தை நேசிக்கக்கூடிய அண்ணன்மார்கள் எதுவும் நம்மளை தவறாத நினைச்சுவாங்க அப்படின்ட்டு பல கேள்விகள் நமக்கு எழும்புனது. ஆனால் பல முறை நான் யோசிச்சு பார்த்துட்டு, சரி நல்லதோ கெட்டதோ நம்ம வெளிப்படையாக சில விஷயங்கள் பேசிடுவோம். நம்மளை இந்த சமூகம் பாதுகாக்க முன்னெடுத்தாலும் சரி, இல்லை பாதுகாக்க தவறினாலும் சரி, அது அவங்களோட விருப்பம். ஆனால் நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்களை நம்ம வெளிப்படையாக சொல்லிடுவோம் அப்படின்னு தான் முடிவெடுத்து தான் இன்றைக்கி இந்த கருத்தை நான் பதிவு செய்கிறேன். அதாவது தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் எந்த ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டாலும் முதலாவதாக அங்கே கால் பதித்து அந்த மக்களுக்கான குரலாக ஒலிக்கக்கூடியது யார், எந்த ஊடகம் அப்படின்னு நான் சொல்லணும் உங்களுக்கு அவசியம் கிடையாது. அது மக்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தொடர்ந்து இந்த மூவேந்தர் மீடியா, பாண்டி டிவியை பின்பற்றக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் தெரியும். அப்படி ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம முன்னெடுத்துட்டு போகும்போது, அது எனக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்குது. நிறைய அண்ணன்மார்கள் சொல்றாங்க, தம்பி நீங்க தொடர்ந்து பார்க்குறோம், உங்களோட இந்த சின்ன வயசுல நம் சமூகத்தை யார் தரைக்குறவா பேசினாலும் அவங்களுக்கு உடனே நீங்க பதில் கொடுக்குறீங்க, நம்ம சமூக தலைவர்களை யாராவது குறை சொன்னா உடனே பதில் கொடுக்குறீங்க, நம்ம சமூக தலைவர்களை குறை சொன்னா உடனே பதில் கொடுக்குறீங்க, நம் சமூகம் சார்ந்த வரலாறு சம்பந்தமான விஷயங்களை அடுத்தடுத்து நீங்க பதிவு செய்றீங்க, ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் பதிவு செய்றீங்க. நீங்க இந்த மாதிரி விஷயம் கொண்டு போறது சில பேருக்கு உங்களுக்கு ஒரு கண் உறுத்தலாவே இருக்கும். நீங்க பாதுகாப்பா போங்க. ஏன்னா வயசுல ஒரு சின்ன பையன் இந்த சமூகத்திற்காண்டி எல்லா இடத்துலையும் போய் அவனோட கால் தடம் பதிச்சு அந்த நிகழ்வை எடுத்து மக்கள் பார்வை கொண்டு போறான். அவனால முடிஞ்சதான் சின்ன வயசுல அந்த மக்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து கொடுக்க விதமா எல்லா இயக்கங்களையும் பேசி ஒருங்கிணைச்சு அந்த இடத்துக்கு வர வைக்கிறான் அப்படின்ற மாதிரி காழ்ப்புணர்ச்சி இருக்கு. அதனால நீங்க போராட வர இடம் பார்த்து போங்க வாங்க அப்படின்னு நிறைய அண்ணன்மார்கள் நமக்கு அறிவுரை சொல்றாங்க. அந்த அண்ணன்மார்ட்ட சொன்ன விஷயம் எல்லாம் அப்படின்னா, ஆனால் எல்லாருமே அறிவுரை சொல்றீங்களே தவிர்த்து என்ன பாதுகாத்துக்கணும், இந்த தம்பிக்கு பாதுகாப்பான ஒரு ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் இங்கே யாருக்கும் தோணலானே. வசதியாக இருக்கக்கூடிய எண்ணற்ற அண்ணன்மார்களை நம்ம தொடர்பு கொண்டு நம்ம அவங்கள நேரில் பார்த்து நம்ம சந்திச்சிட்டோம். அவங்க கொடுக்கணும்ன்ற அந்த எண்ணங்கள் அவங்க முயற்சி செஞ்சு வந்தாலும் அதை தடுக்கிறதுக்கு நம்ம சமூகத்திலே ஒரு சில அண்ணன்மார்கள் இருக்காங்க. அதுவும் நமக்கு பழகிய முகம் தெரிந்த அண்ணன்மார்கள் அதை தடுக்கிறதுன்னு நினைக்கும் போது எனக்கு மனசு அவ்வளோ வேதனையாக இருக்குனே. இல்லை தம்பி, கண்டிப்பாக இந்த சமூகம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஏற்பாடு செஞ்சு கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது இந்த மாதிரி நிறைய பேர் அட்வைஸ் சொல்றாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் நமக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல்ல தான் நம்ம எங்கேயா இருந்தாலும் போறோம் வாரம் எல்லா விஷயமும் பண்றோம். அது எப்போ எந்த நேரம் என்ன வேணாலும் நடக்கலாம். அதனாலதான் நான் இப்ப இந்த காணொலி பதிவு செய்யறேன். அதாவது இறந்ததுக்கு பிறகு ஒரு குடும்பத்தை போய் சந்திச்சு அவங்கள்ட்ட 1 லட்சம் கொடுக்குறேன், 2 லட்சம் கொடுக்குறேன், என் கிராமம் சார்ந்து கொடுக்குறேன், என் சங்கம் சார்ந்து கொடுக்குறேன், என் இயக்கம் சார்ந்து கொடுக்குறேன், என் கட்சி சார்ந்து கொடுக்குறேன் அப்படின்றதுல ஒரு பயனும் இல்லை. இருக்கும்போது பாதுகாப்பை
உறுதிப்படுத்தணும் இந்த சமூகம். அதாவது என்னோட சிந்தனைகளும் செயலும் சரியா இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் என்னை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஏன்னா இதை வந்து பார்க்கக்கூடிய நிறைய அண்ணன்மார்கள் இருப்பாங்க. அதாவது பொருளாதாரத்துல மேலோங்கிய அண்ணன்மார்கள் நிறைய பேர் இருப்பாங்க. எனக்கு ஒரு சில கொலை மிரட்டல்களும் அச்சுறுத்தலும் வந்திருக்குது. அதெல்லாம் அதை நான் கடந்து தான் அந்த வேலையை வந்து செஞ்சுட்டு இருக்கேன். அது வந்து நான் யார் என்னன்னு நான் சொல்ல விரும்பல. எனக்கு வந்து போன்ல தொடர்பு கொண்டு என்னைய மிரட்டினவர்களுக்கு சொன்ன வார்த்தை ஒன்னே ஒண்ணுதான். அதாவது என் சமூகத்திற்கான ஒரு ஊடகம் வச்சு நான் நடத்திட்டு இருக்கேன். என் சமூகங்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுதோ அந்த இடத்துல என்னோட குரல்கள் வந்து ஒலிக்கும். நான் என் சமூகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் குரலை வந்து ஒலிக்க வைக்கிறதுக்கான வேலையை இந்த மக்கள் பார்வைக்கு கொண்டு போற விஷயத்த நான் தொடர்ந்து முன்னெடுத்துட்டு போயிட்டு இருக்கிறேன். அதே போல நாங்கள் எந்த சமூகத்தையும் முதலாவது கேள்வி எழுப்புவதோ இல்லை வம்புக்கு எழுப்புவதோ அது எங்களோட நோக்கங்கள் கிடையாது. எங்களிடம் சிலர் கேள்வி கேட்டால் அவர்களுக்கு நாங்கள் பதில் கொடுக்குறோமே தவிர்த்து வந்து நாங்கள் யாரையுமே வந்து முதலாவதா போய் நாங்கள் வந்து வம்புழுக்கிறது கிடையாது. எங்கள் சமூகத்தின் மீது யார் ஒருவர் கேள்வியை தொடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பதில் மட்டும் தான் நாங்கள் கொடுக்குறோமே தவிர்த்து வந்து நாங்கள் வேற எந்த ஒரு கெட்ட செயலும் செய்யலை. அதே போல எங்கள் சமூக இளைஞர்களை படிக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து நல்லா கல்வியில முன்னேறுங்கன்னு நாங்கள் வந்து அறிவுரை சொல்றோம். தொழிலில் முன்னேறுங்கன்னு நாங்கள் அறிவுரை சொல்றோம். மது பழக்கத்திலேருந்து வெளியில வாங்கன்ற அறிவுரை சொல்றோம். அதே போல நம் சமூகம் ஒற்றுமையா இருக்கணும், அரசியலை வந்து நம்ம ஒன்றுபடணும் அப்படின்னு எங்க இளைஞர்களை ஒற்றுமைப்படுத்துவதற்கும் எங்க இளைஞர்களை நல்வழிப்படுத்துவதற்கும் எங்க சமூகத்தை அரசியல் ரீதியாக ஒன்றுபடுத்துவதற்கான நான் ஒரு ஊடகம் வச்சு நடத்துறேனே தவிர்த்து வந்து மற்றவங்க மாதிரி அதற்கு மீறி நீங்க வந்து என்ன எதுவும் பண்ணணும்னு நினைச்சா அது உங்களோட விருப்பம்னே. உங்கள்ட்ட பேசி என்ற ஒரு பயனும் கிடையாது. எனக்கு பல வேலைகள் இருக்கு அப்படின்னு வந்து போன்ல தொடர்பு கொண்டு என்னை மிரட்டினவளா இருக்கட்டும், வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டு மிரட்டினவளா எல்லாத்தையும் நான் கடந்து சென்றிருக்கிறேன். அதே போல சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் உன்னை இப்படி மிரட்டுறேன், நீ எங்கே வேணாலும் இந்த ஆடியோ கொண்டு போ அப்படிங்குவாங்க. நான் ஒரே பட்சம் இந்த ஆடியோ நான் வெளில கொண்டு போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் என்னென்ன பண்ண போறேன்? இதுல எனக்கு நேரங்கள்ல அதனால என்னோட வேலைகள் அதை நான் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கேன். இது நல்லதோ கெட்டதோ எல்லாமே ஆண்டவன் ஒருத்தன் தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதனால வந்து நீங்க பேசுறதுனாலயோ இல்லை நான் வந்து உங்களை கூட பேசுறதுனாலயோ இங்க ஒரு பயனை அடைய போறது கிடையாது. நான் இறைவனை நம்பி என்னோட சமூக பணிங்கிறத நான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அவங்கள்ட்ட எல்லாம் பேசிட்டு அதோட முடிச்சிடுறேன். இவ்வளவு கஷ்டங்கள்லயும் கால சூழல்லையும் என்னோட குடும்பத்தை விட்டுட்டு நான் வீட்டுக்கெல்லாம் வரேன் அப்படின்னா வந்துட்டு ஒரு 2 நாள் கூட இங்க இருக்க முடியாது. வந்துட்டு ஒய்ஃபை சத்தம் போடும். ஒரே ஒரு வார்த்தை தான் என்னோட மனைவி வந்து கேட்பான். என்னன்னா, நீங்க சமூகத்துக்காண்டி இவ்வளவு தூரம் ஓடுறது, அந்த சமூக மக்களுக்காண்டி நடக்கக்கூடிய பிரச்சனையை நீங்க கையில எடுத்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி இது பண்றது, நீங்க யாருக்கா இருந்தாலும் வீடியோ போடுறது, எனக்கு இதை பத்தி பயம்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த சமூகத்திற்காண்டி நீங்க ஓடுறீங்க, இந்த சமூகத்திற்காண்டி நீங்க வந்து உழைக்கிறீங்க. போற இடத்துல அட்லீஸ்ட் ஒவ்வொரு இடத்துல மீட்டிங் வைக்கிறான்னு போறீங்க, வெறும் 500 ரூபா கொடுக்குறாங்க, 1000 ரூபா கொடுக்குறாங்கிறீங்க. இந்த 500 1000 வச்சு நம்ம குடும்பத்தை எப்படி ரன் பண்றது? ஒரு பக்கம் குடும்பமும் நமக்கு முக்கியம். அதை நீங்க பாருங்க. எல்லாத்தையுமே வந்து பழக்க வழக்கம், இந்த சமூகம் பாதிக்கப்படுது நீங்க போனீங்க அப்படின்னா நம்ம குடும்பத்தை யார் பாப்பா அப்படின்ற ஒரு வார்த்தை இது வரைக்கும் என்னோட மனைவி கேட்கிறாள தவிர்த்து வந்து இவ்வளவு அச்சுறுத்தல் இருக்கு, இவ்வளவு சிக்கல் இருக்கு, அதனால வந்து நீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது, நீங்க பேசாம சென்றீங்களை போயிட்டு பேசாம இருங்க அப்படின்னா ஒருபோதுமே என்னை தடுத்தது கிடையாது. அதே போல இப்ப கடைசியில் அந்த சின்னோட விஷயத்துல கூட வந்து என்னோட மனைவி இல்ல அந்த மக்கள் வந்து போராட்டம் பண்றாங்க, என்னோட பங்களிப்பு இருக்கட்டும், நானும் வாரேன் அப்படின்னாங்க. அதனால என்னோட மனைவி அதுல கலந்துக்கிற வச்சேன். அந்த மக்களுக்கும் கொஞ்சம் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை கடந்து நகர்ந்துதான் வந்து நம்ம தொடர்ந்து நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறேன். அதே போல எனக்கு கொடுத்து உதவணும்னு நினைச்ச எண்ணற்ற அண்ணன்மார்கள் வந்து இருக்காங்க. அதை கெடுத்ததும் நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில அண்ணன்மார்கள் தான் அப்படின்னு நினைக்கும் போது மனசுக்கு அவ்வளவு ஒரு வேதனைகள் வந்து இருந்தது. தொடர்ந்து இந்த சமூகம் என்னை பாதுகாக்க தவறினாலும் சரி இல்லை பாதுகாத்தாலும் சரி, என்னுடைய இந்த சமூக பணி என்பது வந்து தொடர்ந்து கொண்டு போயிட்டு தான் நான் இருப்பேன். சரிங்களா? ஸோ எனக்கு வந்து இது வந்து கேட்கணும்னு தோணுச்சு. தம்பி தீபக் பாண்டியன் இருக்கும்போதும் சரி, அண்ணன் ராமர் பாண்டியன் இருக்கும்போதும் சரி, நம் சமூகத்தில் இன்னும் எண்ணற்ற பேரும் சரி இருக்கும்போது பாதுகாக்க தவறுது. இறந்ததுக்கு பிறகு அவர்களோட புகைப்படம் வச்சு கொண்டாடுவது தான் இங்கே ஒரு இதாக இருக்குது. தம்பி தீபக் பாண்டியனோட போட்டோவை இன்னைக்கு பயன்படுத்தாத இடங்கள் கிடையாது, எல்லா இடத்துலையும் பயன்படுத்துகிறாங்க. இதே போன வருடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருபூஜை டயத்தில் தம்பி தீபக் பாண்டியன் வந்து இதே நம்மளோட மூவேந்தர் மீடியாவில் தான் வந்து ஒரு கருத்தை வந்து பதிவு செய்கிறாப்புல. தம்பி என்ன சொல்கிறாப்புல, நம்ம இளைஞர் வந்து நல்லா படிங்க, மதுவிலேருந்து வெளில வாங்க, 10க்கு மேலே படித்ததோட்ட அதுக்கப்புறம் படிக்க மாட்டேங்கிறீங்க, அது வருத்தம் அளிக்குது, நாங்கள் ஏன் இப்படியெல்லாம் ஓடுறோம் அப்படின்ட்டு உங்களுக்கே புரிய மாட்டேங்குது, என் சமூகம் எங்கெல்லாம் பாதிக்கப்படுதோ அந்த இடத்துல வந்து என்னோட கால்கள் பயணிக்கும் அப்படின்னு தம்பி தீபக் பாண்டியன் வந்து போன வருடம் 2023 தம்பி தீபக் பாண்டியன் நம்மளோட மூவேந்தர் மீடியாவில் அங்கே ஐயாவோட நினைவிடத்துல ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தம்பி தீபக் பாண்டியன் தூக்கி வச்சு கொண்டாடலை. பரவாயில்ல, அண்ணன் நல்ல ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்னு அந்த வீடியோவை எடுத்து எல்லா பக்கமும் பெருசா கொண்டு போகல. ஆனால் தம்பி இறந்ததுக்கு பிறகு அந்த காணொலி நம்மளோட மூவேந்தர் மீடியாவில் எடுத்து எல்லா பக்கட்டும் தெரியுது. அப்ப இருக்கும்போது ஒருவரோட அருமை வந்து உங்களுக்கு தெரியுது இல்ல.
பசுதினம் அப்படித்தான். பசுதினம் இருக்கும்போது பெருசா அவரை பாதுகாக்க தவறிடுச்சு. ஆனா இறந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு பசுதினம் புகைப்படம் இல்லாத இடங்கள் கிடையாது. தம்பி தீபக் பண்ணி இறந்ததுக்கு அப்புறம் அவரோட புகைப்படம் இல்லாத இடங்கள் கிடையாது. அப்ப இருக்கும்போது ஒருவர் வந்து இந்த சமூகத்திற்காக நல்ல கருத்துக்களையும் நல்ல சிந்தனைகளையும் நல்ல செயலையும் கொண்டு போறவங்களை ஆதரிச்சு அவர்களுக்கு பெருந்திரளாக மக்கள் ஆதரவு கொடுக்க வேண்டியது உங்களோட கடமை. கடைசி வரைக்கும் இந்த ஊடகத்தை வலிமையாக கொண்டு சேர்க்கணும் தான் என்னோட நோக்கமே. நான் இந்த ஊடகம் தொடங்கி, அதாவது முதலாவதாக அணக்கரப்பட்டியில மல்லர் பேரயத்தோட தலைவி அக்கா சுபாசினி மல்லத்தி, அண்ணன் தமிழ்மாறன் அண்ணன், ராஜா குடும்பர், இவங்கெல்லாம் ஒருங்கிணைச்சு அன்னைத்தான் இந்த மூவேந்தர் மீடியா மிகப்பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்துச்சு. அந்த தம்பி ரமேஷோட அந்த படுகொலை, தூக்கிலிட்ட படுகொலை, அதை எடுக்கிறோம், நம்ம கையில் எடுத்து அன்னைக்கு உள்ளிருப்பு போராட்டமாக அதை நடத்துகிறோம். உள்ளே உட்காந்தோன்னா நம்ம சேனலில் போடுறத பார்த்தோன்னா மறுநாள் மற்ற சேனல்லாம் வந்துச்சு. இன்னைக்கு முடிவு பண்ணேன், ஊடகம் தான் இந்த சமூகத்திற்கான சரியான ஒரு வலிமையை பெறும். ஏன்னா நமக்கான நடக்கூடிய நிகழ்வுகளை, அது அநீதியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த வெளியில எந்த ஊடகங்களும் கொண்டு போகாது, நம்ம இந்த மக்களுக்கான ஊடகத்தை வந்து நம்ம கொண்டு போவோம் அப்படின்னு அன்னைக்கு முடிவெடுத்தது. இன்னைக்கு சின்னோடப்பு மக்கள் உரிமைக்காண்டி கடைசி வரைக்கும் அந்த களத்துல நின்று தற்காலிக தடை வாங்கி கொடுத்துன்ற அந்த பெருமை இன்னைக்கு அந்த மக்கள் என்னை தூக்கி வச்சு கொண்டாடினது. இதுவரைக்கும் நான் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு வந்து அன்னைக்கு நடந்தது. அதனால யார் நம்மளை பாதுகாத்தாலும் சரி, பாதுகாக்க தவறினாலும் சரி, என்னோட சிந்தனைகளும் செயல்களும் இந்த சமூகத்திற்காக இருக்கும். என் சமூகம் எந்த இடத்துல எல்லாம் பாதிக்கப்படுதோ அந்த இடத்துல என்னுடைய கால்களும் பயணிக்கும். என்னோட மூவேந்தர் மீடியாவும் அந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிக்கிட்டு, எனக்கு உதவணும் நினைக்கிற உறவுகள், நான் இதுலயே நம்பர் வந்து கொடுத்துருக்கேன், முடிஞ்ச மட்டும் உதவுங்க. அதே போல கடை நடத்துறீங்க, ஒரு ஏதாவது ஒன்று நடத்திட்டீங்க, என்னோட கடைக்கு வந்து ஒரு விளம்பரம் பண்ணணும்ப்பா, உங்கள் சேனலில் போட்டால் நம்ம ஆளுங்க நம்ம பட்டாசு கடைக்கு எப்படி நம்ம விளம்பரம் போட்டோம் அந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சாலும் நமக்கு தொடர்பு கொள்ளுங்க, சரிங்களா? அதனால முடிஞ்ச மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவுக்கும் எனக்கும் ஒரு சில ஆதரவுகளை கொடுங்க அப்படின்றத மக்கள்கிட்ட கேட்டு மீண்டும் ஒரு காலையில் சந்திக்கிறேன். நன்றி.